வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ். 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான அப்டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமை வந்து அரசு தேர்வுகள் துறையிலிருந்து வெளியிட்டு இருந்தாங்க. இப்போ அவங்க ஒரு இம்பார்ட்டன்ட் அப்டேட் கொடுத்துருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட மதிப்பெண் பட்டியல், தற்காலிக மதிப்பெண் பட்டியல், ப்ரொவிஷ்னல் மார்க் லிஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க. இது வந்து நீங்களாகவும் டவுன்லோட் பண்ணிக்கலாம், இல்லை உங்கள் ஸ்கூல் மூலியமாகவும் உங்களுக்கு வந்து அவங்க டவுன்லோட் பண்ணி அந்த ஸ்கூலோட சீலு அப்புறம் சைன்லாம் போட்டு கொடுப்பாங்க. இப்போதைக்கு நீங்கள் வந்து குரூப் வந்து செலக்ட் பண்ணுறப்ப நீங்கள் இந்த ப்ரொவிஷனல் மார்க் ஷீட் எடுத்து போய் தான் செலக்ட் பண்ண முடியும். ஏன்னா நம்மளுக்கு வந்து ஒரிஜினல் மார்க் ஷீட் தர கொஞ்சம் லேட் ஆகும். ஒரு 1 மந்த் 2 மந்த் ஆகும். அதனால் நம்ம வந்து இந்த ப்ரொவிஷனல் மார்க் ஷீட் எடுத்து போய் தான் நம்ம என்ன பண்ணுவோம்னா குரூப் செலெக்ஷன் உங்களுக்கு பண்ணுவாங்க உங்கள் மார்க்ஸை வச்சு. இந்த ப்ரொவிஷனல் மார்க் ஷீட் வேணும். நீங்கள் வேறு ஸ்கூல் சேர்றவங்க பார்த்தீங்கன்னா இந்த ப்ரொவிஷனல் மார்க் உங்கள் ஸ்கூலில் போயிட்டு உங்கள் ப்ரொவிஷனல் மார்க் ஷீட் டிசிலாம் வாங்கினா நீங்கள் போகிற மாதிரி இருக்கும். நீங்களாகவும் இந்த ப்ரொவிஷனல் மார்க் ஷீட்டை டவுன்லோட் பண்ணிக்கலாம். டவுன்லோட் பண்ணி கூட நீங்கள் பார்க்கலாம். அது எப்படி டவுன்லோட் பண்ணி பார்க்கலான்னு நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்லுவோம். நீங்கள் அந்தபடியே நீங்கள் டவுன்லோட் பண்ணிங்கன்னா உங்களோட ரெஜிஸ்டர் நம்பர், டேட் ஆஃப் பர்த்து அது போட்டிங்கனாலே டவுன்லோட் ஆகிடும். நீங்கள் அப்படியே உங்கள் ப்ரொவிஷனல் மார்க் ஷீட்டை பார்த்துக்கலாம். ஒன்றில் உங்கள் மார்க்ஸ் வந்து ஒரு மார்க் ஷீட்டில் வரும். உங்கள் பேர் அதெல்லாம் போட்டு ஒரு மார்க் ஷீட் மாரி வரும். சரிங்களா? இப்போ ரெண்டாவது விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல அதை பார்த்துருவோம். தற்காலிக மதிப்பெண் சான்றிதழ். ஏப்ரல் 2024 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுதிய பள்ளி மாணவர்கள் தாங்கள் பயின்ற பள்ளி தலைமை ஆசிரியர்கள் வழியாக தற்காலிக மதிப்பெண் சான்றிதழ்கள் 13/5/2024 என்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா நாளையிலேருந்து பெற்றுக்கொள்ளலாம். அது உங்கள் ஸ்கூலில் வந்து அவங்க எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டோன்னே உங்களே கூப்பிடுவாங்க. சரிங்களா? நீங்கள் நாளைக்கே கூட டவுன்லோட் பண்ணி பார்க்கலாம். முதல் பெற்றுக்கொள்ளலாம் அல்லது https dge.tn.gov.in என்ற இணையதளத்தில் நோட்டிஃபிகேஷன் பகுதியில் சென்று SSLC மார்ச் ஏப்ரல் 2024 ப்ரொவிஷனல் சர்டிஃபிகேட் பக்கத்தில் தங்களது பிறந்த தேதி, பதிவெண் ஆகிய விவரங்களை அளித்து தாங்களே பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம். சொல்லிட்டாங்க பார்த்தீங்களா? எந்த வெப்சைட்டில் dge.tn.gov.in அந்த வெப்சைட்டில் போயிட்டு அந்த நோட்டிஃபிகேஷன் இருக்கும். சரிங்களா? அது உள்ளே போயிட்டிங்கன்னா மார்ச் ஏப்ரல் 2024 ப்ரொவிஷனல் சர்டிஃபிகேட் டவுன்லோட்னு இருக்கும். அதை கொடுத்திங்கன்னா நீங்கள் வந்து அதில் வந்து உங்களோட பிறந்த தேதியும் பதிவெண் ரெஜிஸ்டர் நம்பரும் போட்டிங்கன்னா டவுன்லோட் ஆகிடும். தனித்தேர்வர்கள் நீங்கள் ஸ்கூல் மூலயமா இல்லாமல் நீங்களே தனித்தேர்வர்கள்னு அவங்க வந்து எதில் பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா dge.tn.gov.in நோட்டிஃபிகேஷனில் போயிட்டு ப்ரொவிஷனல் பக்கத்தில் நீங்களும் உங்கள் அதேமாரி டேட் ஆஃப் பர்த்தும் பிறந்த பதிவெண்ணையும் போட்டு அப்புறம் பிறந்த தேதியும் போட்டு டவுன்லோட் பண்ணிக்கலாம். ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்கன்னா 10ஆம் வகுப்பு தேர்வுகள் விடைத்தாள் நகல் விண்ணப்பிக்கும் முறை. இது வந்து ஸ்கேன் காப்பின்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம ஸ்கேன் காப்பி ஏன் வந்து அப்ளை பண்ணுறோன்னா, இப்போ நீங்கள் வந்து நிறைய பேர் வந்து நல்ல மார்க்ஸும் ஸ்கோர் பண்ணியிருப்பீங்க. ஒருத்தவங்களுக்கு நல்லா எழுதியிருப்பீங்க, ஆனால் உங்களுக்கு மார்க்ஸ் வராமலும் இருந்திருக்கும். ஒருத்தவங்க ஃபெயில் ஆகிருப்பீங்க. இவங்க எல்லாருமே வந்து இப்போ ஃபெயில் ஆனவங்களாம் ரீவேல்யூவேஷன் போடலாம். ரீவேல்யூவேஷன், ரீடோட்டல், ஸ்கேன் காப்பி. சரிங்களா? நீங்கள் ஸ்கேன் காப்பி தான் ஃபஸ்ட்டு. நீங்கள் ஸ்கேன் காப்பி பண்ணால் தான் எல்லாத்தையும் பண்ண முடியும். நான் ஒன்று ஒன்றா டீட்டெயிலாக சொல்கிறேன். இப்போ ரீவேல்யூவேஷன், ரீடோட்டல் எதுக்கு போடுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ யாருனா ஃபெயில் ஆகிட்டோ இல்லை உங்களுக்கு மார்க்ஸ் உங்களுக்கு தெரியும். இப்போ மேக்ஸில் வந்து நான் நல்லா எழுதுனேன், எனக்கு 98 மார்க்ஸ் வரும், 98 இல்லை 90 அபோவ் வரும்னு தெரியும். ஆனால் எனக்கு 80 தான் போட்டிருக்காங்க. அப்போ உங்களுக்கு தெரியும் நான் 98 நல்லா தான் எழுதியிருக்கேன் வரும். அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம், ரீடோட்டல் போடலாம். ரீடோட்டல் இல்லை ரீவேல்யூவேஷன் போடலாம். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா, இப்போ யாருனா ஃபெயில் ஆகிட்டாங்கன்னா உங்களுக்கு நீங்கள் நல்லா எழுதியிருப்பீங்க, ஆனால் அங்கே வந்து ஃபெயில் கூட போட்டிருப்பாங்க. ஏன்னா திருத்துறப்ப நீங்கள் வந்து என்னன்னா ரீவேல்யூவேஷன் போட்டிங்கன்னா உங்கள் பேப்பரை வந்து அவங்க மறுபடியும் வந்து இன்னொரு டைம் திருத்துவாங்க. சரிங்களா? அப்போ வந்து பாஸ் ஆகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. அதுக்காக தான் நம்ம வந்து ரீவேல்யூவேஷன், ரீடோட்டல்னு போகிறோம். ரீடோட்டல்ன்றது அவங்க எதுவும் பண்ண மாட்டாங்க. நீங்கள் உங்கள் பேப்பரில் ஏற்கனவே ஏன்னா ஒருத்தவங்க வந்து டோட்டல் மிஸ்டேக்கும் பண்ணியிருக்கலாம். அப்போ அவங்க வாங்கி என்ன பண்ணுவாங்க, அந்த டோட்டலை மட்டும் கவுண்ட் பண்ணி அதில் மிஸ்டேக் இருந்தால் மாற்றி தருவாங்க, இல்லை அப்படியே தருவாங்க. ரீவேல்யூவேஷன்ன்றது பார்த்திங்கன்னா உங்கள் பேப்பரை மறுபடியும் இன்னொரு ஆசிரியர்கள் வேறு எதனா ஒரு ஆசிரியரை கூப்பிட்டு அதை மறுபடியும் கரெக்ஷன் பண்ண சொல்லி உங்களுக்கு வந்து மறுபடியும் வந்து ரிசல்ட் வந்து பப்ளிஷ் பண்ணுவாங்க. அப்போ நீங்கள் வந்து அப்பயும் தெரியும் பாஸோ ஃபெயிலோ, அது வந்து நீங்கள் அவங்க திருத்தி மறுபடியும் ரிசல்ட் வரப்போ நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த ரெண்டுத்துக்குமே மூல ஆதாரம் பார்த்தீங்கன்னா ஸ்கேன் காப்பி. இந்த ஸ்கேன் காப்பி நீங்கள் கன்ஃபார்ம் வாங்கி பார்க்கணும். நீங்கள் ரீடோட்டல் போடுறீங்க, ரீவேல்யூஷன் போடுறீங்கன்னா ஸ்கேன் காப்பி வாங்கி பார்க்கணும். இப்போ ஒருத்தவங்களுக்கு ரீவேல்யூஷன் போட இஷ்டம் இல்லைனாலும் நீங்கள் முதல் ஸ்கேன் காப்பி வாங்கி பாருங்கள். வாங்கி பார்த்து உங்கள் டீச்சர்ஸ் கிட்ட போய் கன்சல்ட் பண்ணுங்கள். ஏன்னா ஸ்கேன் காப்பி வாங்கி பார்த்துட்டு தான் நம்ம வந்து என்ன பண்ண முடியும், ரீவேல்யூஷன் போட முடியும். சரிங்களா? நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்கேன் காப்பியை வாங்கி பாருங்கள். அதுக்கப்புறம் நம்ம ரீவேல்யூவேஷன் போடுறதா இல்லையான்னு முடிவு பண்ணிப்போம். யாரும் இதில் குழப்பம் வேணால் ஸ்கேன் காப்பி தனியாக வாங்கி பார்க்கணும், ரீவேல்யூவேஷன் தனியாக அப்புறம் அப்ளை பண்ணணும். சரிங்களா? ரீவேல்யூவேஷனாக ரீடோட்டலான்னு நீங்கள் குழம்பிட்டு ஸ்கேன் காப்பி போட்டாலே நம்மளுக்கு ரீவேல்யூவேஷன் பண்ணுறாங்களா அப்படி இல்லை.
நீங்கள் முதல்ல ஸ்கேன் காப்பி வாங்கி உங்களோட மார்க் ஷீட் உங்கள் ஆன்சர் ஸ்கிரிப்டை நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு எப்படி இருக்குது பாருங்கள், எப்படி திருத்திருக்காங்கன்னு பாருங்கள், உங்கள் டீச்சர்ஸ் கிட்ட கொடுங்க. அவங்களே வந்து ஐடென்டிஃபை பண்ணி என்ன ப்ராப்ளம்னு சொல்லுவாங்க. அவங்களே சொல்லுவாங்க நீங்கள் போடுங்கப்பா, போட மாட்டாங்கப்பா, போட வேணான்னு. அப்புறம் நீங்கள் கூட போட்டுக்கலாம். மறக்காமல் எல்லா ஸ்கேன் காப்பி வாங்கி பார்க்குறது நல்லது. உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் வாங்கி பாருங்கள். இப்போ நம்பிக்கை இல்லாதவங்க, என்னால் வராதுன்னு, அதாவது மார்க்ஸ் வராதுன்னு சொல்கிறவங்க, நீங்கள் நெக்ஸ்ட் டைம் கூட ஃபெயில் ஆனவங்க நெக்ஸ்ட் டைம் கூட எழுதலாம். ஏன்னா காசை வேஸ்ட் பண்ணாதீங்க. அதனால் உங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறவங்க போட்டு பாருங்கள். அது என்னன்னு கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம். அரசாணை நிலை எண் 211 பள்ளி கல்வி அதெல்லாம் விடுங்க. பொதுத் தேர்வில் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் மறுக்கூட்டல் மற்றும் மறு மதிப்பீடு கோரும் மாணவர்கள், சரிங்களா, ரீவேல்யூவேஷன் ரீடோட்டல் வேணுன்ற மாணவங்க வந்து முதலில் விடைத்தாள் நகலுக்கு ஸ்கேன் காப்பியை வந்து விண்ணப்பித்து பெற்று விடைத்தாள் நகலை மாணவர்கள் ஆய்வு செய்து பின்னர் இத்துறையால் அறிவிக்கப்படும் நாட்களில் மறுக்கூட்டல் மற்றும் மறுமதிப்பீட்டிற்கு விண்ணப்பிக்க வேண்டும். ஃபஸ்ட்டு சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஸ்கேன் காப்பி வாங்கி பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் ரீவேல்யூவேஷன் ரீடோட்டலுக்கு நீங்கள் அப்ளை பண்ணணும். ரீவேல்யூவேஷன் ரீடோட்டல் பொறுத்த வரைக்கும் இன்னும் டேட் இப்போதைக்கு சொல்லலை, ஸ்கேன் காப்பிக்கு மட்டும்தான் சொல்லியிருக்காங்க. அது எந்த டேட்டுன்னு பார்க்கலாம். விடைத்தாள் நகல் கோரி விண்ணப்பிக்க விரும்பும் பள்ளி மாணவர்கள் தாங்கள் பயின்ற பள்ளிகள் வழியாகவும் தனித்தேர்வர்கள் தாங்கள் தேர்வு எழுதிய தேர்வு மையங்கள் வழியாகவும் உங்கள் ஸ்கூல் மூலயமா தான் நீங்கள் விண்ணப்பிக்கணும். பாருங்கள், நீங்கள் நெட் சென்டர்லாம் எதுவும் போக வேணாம், உங்கள் ஸ்கூல் மூலயமாவே நீங்கள் போய் சொன்னீங்கன்னா அவங்களே விண்ணப்பிப்பாங்க. 15/5/2024 புதன்கிழமை காலை 11 மணிலிருந்து 20/5/2024 திங்கட்கிழமை மாலை 5 மணி நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கேன் காப்பிக்கு விண்ணப்பிக்கலாம். 10ஆம் வகுப்பு ஸ்கேன் காப்பிக்கு விண்ணப்பிப்பவர்கள் மட்டுமே மறுக்கூட்டல் மற்றும் மறுமதிப்பீட்டிற்கு விண்ணப்பிக்க இயலும். நான் ஏற்கனவே சொன்னேன் பார்த்தீங்களா, நீங்கள் ஸ்கேன் காப்பி அப்ளை பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நம்ம ரீவேல்யூவேஷன் ரீடோட்டலான்னு போட்டுக்கலாம். நீங்கள் ஸ்கேன் காப்பிக்கு பண்ணாமல் அப்புறம் ரீவேல்யூவேஷன் ரீடோட்டலுக்கு தனியாக டேட் தருவாங்க. நீங்கள் அப்போ வந்து நீங்கள் போயிட்டு ரீவேல்யூவேஷன் ரீடோட்டல் பண்ண முடியாது, சொல்லிட்டாங்க பாருங்கள். ஸ்கேன் காப்பிக்கு விண்ணப்பிப்பவர்கள் மட்டுமே மறுக்கூட்டல் மற்றும் மறுமதிப்பீட்டிற்கு விண்ணப்பிக்க இயலும். அப்போ ஸ்கேன் காப்பி கன்ஃபார்மாக விண்ணப்பிக்கணும். நீங்கள் உங்களுக்கு ரீவேல்யூவேஷன் போடணும் ரீடோட்டல் போடணுன்றவங்க ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக ஸ்கேன் காப்பியை வாங்கி பாருங்கள், சரிங்களா. உங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறவங்க நீங்கள் நிச்சயமாக இதை நீங்கள் பார்க்கலாம். உங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட் வரும். மார்க்கு கம்மியாகிறவங்களுக்கும் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும், ஃபெயில் ஆனவங்களும் பாஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதான் சொல்லியிருக்காங்க மாதிரி தற்காலிக மதிப்பெண் சான்றிதழை 4 முதல் நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். விடைத்தாள் நகல் சொன்ன பாருங்க 5/5/2024 to 20/5/2024 பள்ளி வழியாக தான் விண்ணப்பிக்கணும்னு சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம ஸ்கேன் காப்பி விண்ணப்பிக்கிறோம், நம்ம ஃப்ரீயாலாம் நம்மளுக்கு விண்ணப்பிக்க மாட்டாங்க. ஏன்னா அதுக்குன்னு அவங்க எல்லாத்தையும் டவுன்லோட் பண்ணிடலாம், நம்மளுக்கு அவங்கவுங்க பேப்பர்லாம் தேடி தரணும். அதுமாதிரி ரீவேல்யூவேஷனுக்கு தனியாக காசு இருக்கும், அது டேட் சொன்னோன்னே சொல்லுவாங்க. இப்போதைக்கு ஸ்கேன் காப்பிக்கு மட்டும் எவ்வளோ சொல்கிறாங்கன்னா, ஒவ்வொரு பாடத்திற்கும் 275 ரூபாய் 275 நீங்கள் செலுத்தி இந்த ஸ்கேன் காப்பியை வாங்கிக்கலாம். ஸ்கேன் காப்பி வந்து நீங்கள் இப்போ அப்ளை பண்ணிட்ட உடனே அது கொஞ்ச நாளில் வந்துடும், சரிங்களா. நீங்கள் அப்ளை பண்ண உடனே வருமானம் இல்லை, அதை அப்ளை பண்ணிவிட்டு இதேமாரி இந்த வெப்சைட்லேயே அவங்க விடுவாங்க. அப்போ நீங்கள் உங்கள் போய் பிறந்த தேதி பதிவெண் போட்டு நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதனால் நான் போக உங்களுக்கு நான் சொல்கிறேன். இப்போ பணம் செலுத்தும் முறை, தேர்வர்கள் விடைத்தாள் நகலிற்கான கட்டணத்தை பள்ளியிலே மட்டுமே பணமாக செலுத்த வேண்டும். இதெல்லாம் நீங்கள் ஸ்கூலில் காசு ஏற்ற மாட்டீங்கன்னா உங்கள் ஸ்கூல் மூலயமாவே இது பண்ணுறாங்க. விடைத்தாள் நகல் இணையதளத்தில் பதிவிறக்கம் செய்து கொள்ளும் முறை, சரிங்களா. என்ன சொல்லி விடைத்தாள் நகல் அதே சொல்லிட்டாங்க பாருங்கள். விடைத்தாள் நகல் விண்ணப்பிக்கும் போதே வழங்கப்படும் ஒப்புகைச் சீட்டினை மாணவர்கள் பாதுகாப்பாக வைத்து கொள்ள வேண்டும். நீங்கள் எதையுமே எந்த சர்டிஃபிகேட்டு எதையும் வந்து பத்திரமா வச்சுக்கோங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் ஸ்கேன் காப்பி அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு ஸ்கூல்லேருந்து ஒரு ரெசிப்ட் மாரி தருவாங்க. நீங்கள் ஸ்கேன் காப்பி அப்ளை பண்ணிட்டீங்கன்னா அதை கன்ஃபார்ம் வச்சுக்கோங்க. ஒப்புகைச் சீட்டில் குறிப்பிட்டுள்ள விண்ணப்ப எண்ணை பயன்படுத்தி தேர்வர்கள் தங்களது விடைத்தாளின் நகலினை இணையதளம் வழியாக பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம். அது ஒரு நம்பர் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த நம்பரை நீங்கள் போட்டு தான் நம்ம வந்து விடைத்தாளை நம்ம பதிவிறக்கம் செய்யணும். அதனால் மறக்காமல் அந்த லெட்டர்லாம் நீங்கள் வச்சுக்கோங்க. விடைத்தாளின் நகலினை இணையதளம் வழியாக பதிவிறக்கம் செய்து கொள்ள வேண்டிய நாள் மற்றும் இணையதள முகவரி பின்னர் ஊடகங்கள் வாயிலாகவும் மற்றும் வலுவலக இணையதளத்திலும் dg.tn.gov.in வெளியிடப்படும். இப்போதைக்கு நம்ம ஸ்கேன் காப்பிக்கு மட்டும் டேட் சொல்லியிருக்காங்க 15 to 20. நம்மளுக்கு ரீவேல்யூவேஷனும் ரீடோட்டலும் கூடிய சீக்கிரத்தில் ஸ்கேன் காப்பி வந்த பிறகு சொல்லிவிடுவாங்க. இன்னொன்று விஷயம், ஸ்கேன் காப்பி பண்ணவங்க மட்டும்தான் ரீவேல்யூவேஷன் ரீடோட்டல் போட முடியும். நீங்கள் ஸ்கேன் காப்பி விட்டுட்டு டேரெக்டாக ரீவேல்யூவேஷன் ரீடோட்டல் போட முடியாது. அதனால் விருப்பம் இருக்கிறவங்க, நம்பிக்கை இருக்கிறவங்க ஸ்கேன் காப்பியை நிச்சயமாக அப்ளை பண்ணி நீங்கள் வந்து ஒரு முயற்சி பண்ணி பாருங்கள். உங்களுக்கான நல்லதே நடக்கும்னு நான் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வீடியோவுக்கு லைக் போடுங்க, இந்த வீடியோவுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மோர் இம்பார்ட்டன்ட் வீடியோ உங்களுக்கான அப்டேட்டு ஏற்கனவே சொல்லியாச்சு நிறைய, நீங்கள் என்ன குரூப் எடுக்கணும்னு அதெல்லாம் கொஞ்சம் நல்லா போய் பார்த்து ஒரு நல்ல குரூப்பாக செலக்ட் பண்ணி மேலும் நல்லபடியாக வளர்ச்சி அடைய என்னோடய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஓகே மாணவர்களே, தேங்க்யூ.